ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எஸ்பிஐல ரீஃபண்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நானே ஃபில் பண்ணி எல்லாத்தையுமே எழுதி நானே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ண பாருங்க. ஸோ அது எப்படி பண்ண போறேன்? யார் யாருக்கெல்லாம் பண்ண போறேன்? ஸோ ஏன் இத நான் பண்றேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. எஸ்பிஐல ரீஃபண்ட் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ மறக்காம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எஸ்பிஐல ரீஃபண்ட் ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். இருந்தாலும் சில நண்பர்கள் மீன்ஸ் இப்போ வீட்டுக்கு தெரியாம ஐடி போட்டிருப்பாங்க. சில நண்பர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஓகே ஹஸ்பண்டுக்கு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி வந்து போட்டிருப்பாங்க சிஸ்டர்ஸ் அண்ட் நெறைய பேரு. இப்போ வந்து அவங்க கிட்ட தான் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும். எனக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள்ட்ட நம்ம சொல்லக்குள்ள அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இதில வந்து அமௌண்ட் போட்டது, இதில இத்தன இதா இருக்குது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகே அதில ஏதாச்சும் ப்ராப்ளம் வரது கூட இருக்கலாம். அதேபோல சில நண்பர்களும் வந்து வீட்டுக்கு தெரியாம தான் இதில ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதேபோல சிச்சுவேஷன்ல இருக்க போல பக்கத்துல கடையும் எதுவும் இருக்காது. ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 10 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் வந்து ஓகே ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு நெறைய இடத்துல ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. யார்ட்ட போய் ஹெல்ப் கேட்கறாங்க அப்படின்னா, அவங்களுடைய அப்ளையன்ட்ட. அதாவது யார் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்களோ, யார் அவங்கள சேர்த்து விட்டாங்களோ, அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. ஸோ ரீஃபண்ட் வாங்குறதுக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தராங்க. சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தர மாட்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப எனக்குமே சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ப்ரோ. ஆனா என்னால வெளிய போக முடியாது. என்னோட ஹஸ்பண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. ஆனா இந்த அமௌண்ட் எனக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதனால எனக்கு என்னால வெளியும் போயிட்டு கடைக்கு போயிட்டு வர முடியல. போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். வீட்ல உடம்பு சரியில்ல. இந்த மாரி எனக்கு நெட் சென்டர் பக்கத்துல இந்த மாரி சில காரணங்கள்லாம் இருக்காங்க இல்லையா? அதாவது 100% என்னால வெளிய போக முடியாது ப்ரோ. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இத சொல்ல முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்றது அவருக்கு தெரிஞ்சுது அப்டின்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா கோவப்படுவாங்க. ஸோ அப்போ இந்த மாரி இருக்கிறப்ப, இது வந்து பார்த்தீங்கன்னா, சில நண்பர்கள் அப்படியே விட்டுர்றாங்க. ஓகேடா போ! அவன் அமௌண்ட் போனா போட்டும்ன்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. சில நண்பர்கள் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, நம்பளே வந்து பார்த்தீங்கன்னா, ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து, நம்மளே கடைக்கு போய் ஜெராக்ஸ் எடுத்து, அவங்க டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணி, அவங்க கையெழுத்து மட்டும் போட்டு சைன் பண்ணி அனுப்புனாங்கன்னா போதும். டீட்டெயிலா சென்ட் பண்ணாங்கன்னா, நாமளே எல்லாமே ஃபில் பண்ணி, அவங்க எல்லாமே இது பண்ணி ஐடி பாஸ்வேர்ட் நாமளும் வாங்கி, நாமளே அப்லோட் பண்ணி குடுக்க போறோம். ஓகேங்களா? இல்ல நான் அந்த ஃபார்ம் மட்டும் தான் வேணும் அப்டின்னா, நான் ஃபார்ம் மட்டுமே எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிடிஎஃப் பண்ணி குடுத்துர்றேன். நீங்க கூட அப்லோட் பண்ணிக்கலாம். எப்படி வந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு நான் பண்ண போறேன் அப்டின்னா, என்னால வெளிய போக முடியல ப்ரோ. அதாவது என்னால நெட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, 10 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. என்னால வெளிய போக முடியாது. போக முடியாத சிச்சுவேஷன். முடியாத நண்பர்கள் ஓகேங்களா? ஹவுஸ் ஒய்ஃப் இருக்க முடியாத நண்பர்கள் இல்ல ஆ பிரதர் அண்ட் சிஸ்டர் யாரா இருந்தாலும் சரி தான். வெளிய உங்களால முடியாது. கண்டிப்பா உங்களால முடியாது அப்டின்னா மட்டும், நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஓகே கடை இங்க பக்கத்துல இருக்கு. நான் போயிட்டு நீங்க வந்து ஜெராக்ஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட் மட்டும் நீங்க குடுத்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ஜெராக்ஸ் போட்டு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி தரேன். ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக நான் இத சொல்றேன் அப்டின்னா, ஜாயின் பண்ணக்குள்ள நம்ம பேலன்ஸ் அதாவது ஜிபேல வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபேல வந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டு நம்ம ஐடி போட்டிருப்போம். ஐடி ஈஸியாவே ஆக்டிவேஷன் ஆயிருக்கும். இப்போ இதில ரீஃபண்ட் வாங்குறதுக்கு இப்போ ரீஃபண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதேபோல நாங்க ஜாயின் பண்ணக்குள்ள இதெல்லாம் சொல்லவே இல்ல. இதெல்லாம் இந்த ப்ரொசீஜர்ன்னு சொல்லிட்டு நெறைய பேர் மன வருத்தம் அடையிறாங்க. அப்ப இப்படி இருக்கக்குள்ள ஜாயின் பண்ணது எவ்வளோ ஈஸியா இருந்ததோ, ஸோ அவ்வளோ போல வெளிய போறதும் கொஞ்சம் ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அதனால ஓகே நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண்ணி தரலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெனச்சேன். அதேபோல ஒரு சில நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வெளிய போகிற மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பண்ணி தரீங்களான்னு சொல்லிட்டு, அதேபோல நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி குடுத்துட்டோம். அந்த நண்பருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இது என்னன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நம்ம பண்ணி தர போறது இல்ல. ஏன்னா, சில நண்பர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து வெளிய போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நெட் சென்டர்ல போய் எடுத்து எல்லாமே ஃபில் வந்து பண்ணிடலாம். ஏதோ 1, 2 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 1, 2 பேருக்கு ஹெல்ப் கிடைக்காம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தான் நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ண போறோம். இந்த சமயத்தில. அவங்களுக்கு இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் அமௌண்ட் கிடைச்சது அப்டின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது கிடைக்காம போயிடக்கூடாது. இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்லோட் பண்ணாமல தான் அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கலன்னு சொல்ட்டு, அவங்க மனசுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. நம்பளால முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பா நம்ம பண்ணுவோம்னு சொல்ட்டு, நம்ம இது வீடியோவும் போட்டுருக்கோம். மத்தபடி வந்து வேற எது இல்ல. ஓகே. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு வெளிய போக முடியாத சிச்சுவேஷன் போகவே முடியாது அப்டின்னா, இன்னைக்கு, நாளைக்கு அப்டி சொல்லல. ரெகுலராவே சொல்றேன். கன்டினியூவா ஒரு 1 வீக்குக்கு என்னால வெளிய போக முடியாது. 2 வீக் என்னால வெளிய இல்ல ப்ரோ நான் வெளிய போமாட்டேன். நெட் சென்டர்ல பக்கத்துல இல்லவே இல்ல. எங்க வீட்ல சொன்னா கேட்க மாட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு நான் தாராளமா நீங்க வந்து ஜெராக்ஸ் கூடிய அந்த அமௌண்ட் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா, நான் போயிட்டு ஜெராக்ஸ் போட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு ரெடி பண்ணி,
உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்க கூட அப்லோட் பண்ணலாம். நான் கூட அப்லோட் பண்ணி குடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க விஷயமே. ஸோ அப்போ ரீஃபண்ட் சம்மந்தமா இதுதான் போயிட்டுருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிக்க. யாராவது வேணுமோ நீங்க தாராளமா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்கேன். டிஸ்ப்ளேல ஷோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ரீஃபண்ட் ஃபார்ம்ல சில நண்பர்கள் டவுட் இருக்கு. இந்த ரெஃப் ஐடி ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த ரெஃப் ஐடில யார் ஐடி ப்ரோ போடணும் அப்படின்னு கேட்பீங்க. ரீஃபண்டுக்கு யார் வேணுமோ, ரீஃபண்டுக்கு யார் அப்ளை பண்றாங்களோ, அவங்க ஐடி தான் போடணும். அவங்களோட அப்ளைன் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டாம். ரீஃபண்ட் ஃபார்ம் பொறுத்தவரைக்கும் எல்லாமே ரீஃபண்ட் யார் வாங்குறாங்களோ, எந்த ஐடிக்கு வாங்குறீங்களோ அந்த ஐடி தான் நீங்க போடணும். ஓகேங்களா? அதனால உங்க அப்ளைனுடைய ஐடில நீங்க வந்து போட வேண்டாம். இது 1. 2வது ப்ரோ நான் என்னுடைய ரீஃபண்ட் குடுத்துருக்க அந்த அக்கவுண்ட்ல வந்து பேங்க் டீட்டெயில் நான் என்ன குடுத்தேன்னு எனக்கே தெரியல. நான் நான் என்ன ப்ரோ பண்றது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. ஸோ அதில அதாவது எஸ்பிஐல குடுத்துருக்க அக்கவுண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா, நீங்க வந்து ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? ஃபில் பண்றத பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எஸ்பிஐ ஐடில என்ன நேம் இருக்கோ, அதே நேம்ல இருக்கிற பான் கார்ட நீங்க குடுத்துருங்க. குடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா, எப்பயாச்சும் வந்து கண்டிப்பா நீங்க உங்க ஃபேமிலில இருக்கிற மெம்பர்ஸோ, இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு நம்பர் தான் நீங்க கண்டிப்பா குடுத்துருப்பீங்க. பேங்க் அக்கவுண்ட் கரெக்ட் தானே? ஸோ அப்ப அந்த பேங்க் அக்கவுண்ட் நீங்க குடுத்துருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த அக்கவுண்ட்ல இருக்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அமௌண்ட் வந்துரும். அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வொரி பண்ணிக்காதீங்க. நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க. கண்டிப்பா உனக்கு 100% வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயோ, இல்ல நான் என்னுடைய ஃபேமிலி அக்கவுண்ட் தான் ப்ரோ நான் குடுத்துருப்பேன். அப்படின்ற நண்பர்கள் தாராளமா நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணீங்கன்னா, நீங்க அப்புறமா அத செக் பண்ணி பார்த்துக்கலாம். அமௌண்ட் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது 1. 2வது ப்ரோ என்னுடைய இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. அதாவது அந்த எஸ்பிஐல குடுத்த அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல வந்து இருக்கு. அக்கவுண்ட் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அதேபோல அக்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணல. அதெல்லாம் அப்படியே கிடக்குது. அத என்னால அக்சஸ் பண்ண முடியல. இந்த மாரி இருக்கிற ரீசன்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா, எஸ்பிஐ கேர் இருக்கு இல்லையா? அந்த எஸ்பிஐ கேர்ல என்ன பண்றீங்கன்னா, போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதர்ஸ் கேட்டகரில போயிட்டு அதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு, ஸோ அதில வந்து இந்த மாரி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க. இந்த மாரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பேங்க் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்குமே ஆன்சர் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னோட என்னோட இந்த அக்கவுண்ட்க்கு எனக்கு மாத்தி குடுங்க. இல்ல இந்த அக்கவுண்ட் எனக்கு ரீஃபண்ட் குடுங்கன்னா, ஸோ தாராளமா அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க இப்போ இருக்கிற அப்டேஷன். இத தவிர வேற எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எந்த ஒரு ஹெல்ப் வேணுமோ பண்றதுக்கு நாங்க இருக்கோம். ஸோ ஓகே கைஸ் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பாய்.